நீதிங்கிறதுல சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்கிடலாம், நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எப்படின்னு கேட்டா, நோன்பு 30 நாட்கள் முஸ்லிம் டிரஸ்டில் நடந்த ஈமானின் கிளைகள், சக நேரத்தில் ராஜ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜே அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் வீடியோ ஆடியோ சிடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1. போன் நம்பர் 52117635 520697. Alhamdulillahi Rabbil Alamin Ar-Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim Siratal ladzina an'amta 'alayhim ghayril maghdubi 'alayhim waladdallin. والنازعات عقا والناطقات نطقا والسابحات سبحا فالسابحات. அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் திரளாக குழுமியிருந்து மார்க்கத்தின் உண்மையான வரலாற்றை அறிந்து வருகிறோம். இதில் ஆரம்பமாக உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றியும் நபிமார்களுடைய சில இலக்கணங்களை பற்றியும் நாம் இதுவரை அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில இலக்கணங்களை, நபிமார்கள் பற்றிய இலக்கணங்களை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நாம் முடிக்கும் பொழுது நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் சிறிய சிறிய பாவங்களில் இருந்து விடுபட்டவர்களாக இல்லை. அந்த தன்மையை அவர்களிடமிருந்து அல்லாஹ் எடுத்துவிடவில்லை. எல்லா நபிமார்களுமே உணர்ச்சி வசப்பட்டு சில சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கும் அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதற்கும் உரிய பல சான்றுகளை நேற்றைய தினம் உறுதியாக நாம் கூறினோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட பல சந்தர்ப்பங்களிலே சில சின்ன சின்ன தவறுகள் செய்து அந்த தவறுகளையும் இறைவன் கண்டித்து பொருத்திய வரலாறுகள் திருமறை குர்ஆனிலேயே அதிகமாக காணப்படுகிறது. அதுல ஒரு செய்தி தான் நேற்றைய தினமே உங்களுக்கு சொன்னோம். நேற்றைய முந்தின நாள் சொல்லியிருக்கிறோம். அந்த குருடர் வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு அவருக்கு அலட்சியப்படுத்தி அவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி ஆக அல்லாஹ் கண்டிக்கிறான். இது தப்பு தான். இது நியாயமான காரியம் யாரும் சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தும் இந்த சின்ன தப்பு அவரிடமிருந்து நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் மன்னிச்சு விரும்புகிற விஷயம் அந்த தப்பு அவர்கள்ட்ட நிகழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுற மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அதை அல்லாஹ் அப்படி சொல்லியே கண்டிக்கிறான். இது நானா சொல்லல, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிய இந்த வார்த்தையை சொல்ல அவனே சொல்றான். அல்லாவே சொல்லி கண்டிக்கிறான். அதாவது 33வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் செய்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அவளை எடுத்து ஆரம்பத்தில் வளர்த்தாங்க. இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் கிடையாது. அல்லாஹ் தடை செய்த உடனே அந்த வளர்ப்பு மகன்கிற உறவை விட்டுட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லாம போன உடனே இன்னொருத்தரை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் என்று வளர்த்தார்கள். அல்லாஹ் என்னதை தாண்டி சொன்னா, நீங்க பெற்றவர்கள் தான் உங்களுடைய மகனாக முடியுமே தவிர வேற யாருக்கும் திறந்தவரை உங்களுடைய மகன் என்று நீங்க சொல்லக்கூடாது. மகனுக்குரிய எந்த விதமான உரிமைகளும் அவருக்கு கிடையாது, மகனுக்குரிய எந்த சட்டங்களும் கிடையாது என்று திருமறைத்திரான் தெளிவாக அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். நீங்க எடுத்து வளர்த்தவன உங்க மகன் சொல்லிடக்கூடாது. யாருக்கு பிறந்தானோ அவன் தான் தகப்பன் கடைசி வரைக்கும். இதை மறைச்சேனா குழந்தைகளை வளர்க்க கூடாது. வளர்க்கிற தப்பு இல்ல, மகன் என்று சொல்லியும் தப்பு. மகனுக்குரிய உரிமைகளை கொடுக்கிற தப்பு. என்னோட யாரோ ஒருத்தனுக்கு எடுத்து நீங்க சொத்து எல்லாம் மகன் கொடுப்பீங்கன்னா உங்க பிறந்த அண்ணன் இருப்பான், உங்க தம்பி இருப்பான், உங்க சித்தப்ப பெரிய இருப்பான், அவனுக்கும் அப்படி சொத்து போகணுமா இல்லையா? உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு சொத்துக்கள் போகணும்.
நீங்க எவனோ ஒருத்தனை இருப்பவன் பிள்ளைன்னு வளர்க்கன்னு சொன்னா அந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் உறுதியா இருவாங்க. வேற நம்ம அண்ணன் தம்பி இருக்கோம், அண்ணன் பிள்ளை இருக்கோம், தம்பி பிள்ளை இருக்கிறோம், இதே ஒருத்தனை எடுத்து வளர்த்துக்கிட்டு பிள்ளைங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஃபேம் ஆகுறாங்க. குந்த ரிலேஷன்ஷிப்ல அறிவிட்டு போகிறேன். அதே காரணம். ரெண்டாவது ஒரு இன்னொருத்தனுடைய உடைமை அவனுடைய விந்துக்கு பிறந்திருக்கும் என் மகன் சொல்லுவது என்பது அது ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தை தந்துரும். இதெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் தடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெய்து முகமது என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வசனம் 33, 37 வசனம் அருள்வதற்கு முன்னாடி சூரத்துல் அஹ்ஸாப் அருளப்படுவதற்கு முன்னாடி ஜெயித பத்தி பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா ஜெயித் பின் முகமது, முகமது மகன் ஜெயிது, அப்படிதான் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய மகன் என்று சொல்லியார்கள். அல்லாஹ் தடுத்த உணவு சாதாரண ஆயிட்டார். இந்த ஜெயிதுங்கிறவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த நேரத்துல அவங்க மாமி மகளை ஜெயினப அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஜெயிதுங்கிறவருக்கு அவங்க மாமி மகள் ஜெயினப திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த ஜெயிதுங்கிறவர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு அட்ரஸ் இல்லாம ஒரு அனாதையா அரபு நாட்டுக்கு வந்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தாங்க. இந்த குலம் கிடையாது. ஜெயினபுங்கிறவர் யாருன்னா குறைசி குலம். ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் ஆகல. அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் பிடிச்சிக்கல, சேர்ந்து வாழ்றதுக்கு முடியல, ஈகோ பிரச்சனை வருது. அவங்க கொஞ்சம் உயர்ந்த குலம்னு தன்னை நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது இவர் யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு கொள்ளும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா வந்து ஓடினாலும் அப்புறமே பிரச்சனை ஆகி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஏனால் அந்த வாழ்வு இனிக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் வண்டி ஓடும். குறிப்பா பெண்களுடைய கொஞ்சம் கூட ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா படிப்பா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், தகுதியா இருக்கட்டும், அது கொஞ்ச நாள்ல எல்லாம் கசந்துடும். அதனாலதான் அந்த மாதிரி கீழே உள்ள தேடி பார்க்க, பணக்காரங்களை தேடி பார்க்கறத விட உங்களோட கொஞ்சம் கீழே உள்ள வசதி இப்போ படித்தது ஆயிரத்தி எல்லாத்திலும் கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமாங்க. ஒரு மனோழுப்பு ரீதியான இல்லக்கா அது இல்ல பிரச்சனை. அப்ப இவருக்கு பிடிக்காம போன உடனே நபிகள் நாயகத்திற்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த பெண்ணோட வாழ விரும்பல, நிம்மதி எனக்கு, நான் விவாகரத்து பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க காக்குறாங்க, இது சேர்றது நல்லவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது ஏன்னா அவங்க பக்கத்துல பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தர் சொந்தக்காரங்களும் ஒருத்தர் வளர்ப்பு மகனா இருந்தவர். அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள், அடிக்கிற சண்டைகள் மற்றெல்லாம் தெரிஞ்சதுனால நபிகள் நாயகம் உள்ளூர் என்ன விரும்புறாங்கன்னு கேட்டா, பிரிஞ்சு விரிஞ்சுட்டா தெரியும், இருக்கு போயிட்டு கணவன் மனைவி உட்கார்ந்து தேவையில்லாம டெய்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உள்ளூர் நினைக்கிறாங்க. ஆனா அவர் சொன்ன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை சொல்லாம அம்சிக்க அழைக்க பகுதிக்க உன்னுடைய மனைவியோடு வைத்துக் கொள்ளப்பா, நீ அவசரப்பட்டு விவாகரத்து பண்ணிடாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் போது உழைப்புறமா சொன்னாங்க இல்ல. அவங்களே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உள்ளூரை பிரிஞ்சுறது நல்லதுன்னு நினைச்சாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு சேர்ந்து வாழ்றது சரியில்லை, பிரிகிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம், நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஆகுது, அது சண்டை டெய்லி காதல காய்ச்சிருக்க, பிரிஞ்சுட்டு போயிட வேண்டிய என்னதுக்கு ஒரு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல மட்டும் பஞ்சாயத்து வரும், நீங்க என்ன செய்வீங்க, எதுக்குங்க அப்படி அப்படிதான் நான் சொல்லுவோம் அப்படிங்கிற நல்லது அப்படி யாராச்சும் சொல்லிக்கிறா. பிரியணும்னு தகுதி உள்ள ஆட்களா இருந்தா கூட உங்கள்கிட்ட அட்வைஸ் ஏற பண்ணுவீங்க, வீட்டுல அவசர பெரிய கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு வருங்க, அவசரப்பட்டுற வேணாம், நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவோம். உள்ளூர தெரிஞ்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறோம். இது உங்கள்கிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு, எல்லா மனுஷன்ட்டும் இருக்கு. இறை தூதத்தை இருக்கக்கூடாது. இறை தூதர் உள்ள என்ன இருக்கு அதை வெளியே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர என்ன நினைக்கிறாங்க, பெரியது கரெக்ட்னு உங்களுக்கு பட்டால் அதை நீங்க உடைச்சு சொல்லணும். மத்த நீங்க வேற, நீங்க எப்படி வேற ஒண்ணு பேச எல்லாம் கேட்கறான். எப்படி கேட்கறான்னா, இருத்த கூலி இல்லது அண்ணாம் அல்லாஹு அலைஹி அண்ணாம் அலைஹி, யாருக்கு அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் அருள் புரிந்தீரோ, ஜெயிதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, அதுக்கு அப்படி சொல்லி காட்டுறான். நீரும் அருள் புரிந்தீரோ அவரிடத்தில் கூறினீர், அம்சிக்க அலைக்க கௌஜக்க, உன் மனைவியை உன்னோடு வைத்துக் கொள் என்று கூறினீர். முகமதே நீ அப்படி சொன்ன, ஒத்தக்கில்லா அல்லாஹ்வை பயந்து கொள் என்றும் அவருக்கு அறிவுரை சொன்னீர். ஒத்துகுதீதி நப்சிக்க, உன் மனைவியை மறைத்து வைத்துக் கொண்டீர். மல்லாஹு முபதீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்த காட்டக்கூடியதை மனசுல வச்சுக்கிட்டு நான் வெளிப்படுத்தி, நீ மறைத்து யாரும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா, நீங்க எதையும் மறைத்து வைத்தாயே அதை நான் வெளிப்படுத்தி விட்டது. இந்த கருத்தை பிரியணும் என்று மனசுல வச்சுக்கிட்டு சேர்ந்து வாழு என்று நீங்கள் சொன்னீர்கள். தக்ஷன் நாச, மக்களுக்கு பயந்தீர். மக்களுக்கு பயந்துகிட்டு பிரிச்சு வச்சுட்டாரு முகமது, குடும்பத்தை பிரிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்களோண்டு விமர்சனத்துக்கு பயந்தீர். ஒல்லாஹு அஹ்வன் தக்ஷாஹு, அல்லாஹ்தான் நீர் பயப்படுவதற்கு அதிக தகுதியானவன். என் மனசுல என்ன பெருத்தாதன்னு சொல்லிருக்கணும். அது என்ன மனசுல சேர்ந்து வாழ்ந்தா நரகம் தெரியுது, அவங்கள சேர்ந்து வாழ்றது எப்படி நீ தெரியாது. மக்கள் விமர்சனத்துக்காக வேண்டி 4 பேர் பேசுவாங்கிறதுக்காக வேண்டி நியாயம் உனக்கு பட்டது நீ மறைச்சியா,
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது மனுஷனுக்கு பயந்தாங்கன்னு சொல்றான். எப்பவும் பயப்பட மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி சின்ன விமர்சனத்துக்கு பயந்துட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பயப்படல. அவங்க வாழ்க்கையில் நடந்தவே சுட்டி காட்டினதுனால தப்பு கிடையாது. தப்பா வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுவோம். குர்ஆனில் எது சுட்டி காட்டப்பட்டதோ அந்த குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளது சில தவறுகள். இது ஒரு தவறு தான். அதுக்கப்புறம் வந்து இது 37 வசனத்தில் பார்க்கலாம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினார்கள் என்றும் மனித விமர்சனத்துக்கு பயந்து அந்த நியாயம் என்று பட்டதை மறைத்தார்கள் என்று மார்க்கத்தை ஒண்ணு மறைச்சிடல, சட்டத்தை ஒண்ணு மறைச்சிடல, தனிப்பட்ட ஒரு அத்வைத விஷயத்தில் நடந்து கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய அல்லாஹ் செஞ்ச வஹியவே அவங்க மறைச்சிடல. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் அவங்க நடந்துச்சு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பயந்தான்னு சொல்றான். பாவம் தானே, சின்ன பாவம். இது நடந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஹலால் ஹராம நமக்கு தெளிவாக்கிட்டான். இது அல்லாஹ் ஹலால் ஆக்கணும், அது ஹலாலும், அல்லாஹ் ஹராம் ஆக்கணும், ஹராம். அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிற ஒன்றை ஹராம் ஆக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் என்று நமக்கு அனுமதிச்சுட்டான்னு வைங்க, அது அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது. இறை தூதருக்கும் கிடையாது. அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் நிச்சய முடியாது, ஹராம்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க வாழ்ந்த நேரத்தில் மனைவியருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. மனைவிட்ட வந்து தேன் இருந்துட்டு வர்றாங்க. அந்த பேனை இருந்துட்டு வந்தா இன்னொரு மனைவி என்ன செய்றாங்க, ஒரு கிட்ட வாட வருவ அப்படிங்கிறாங்க. இன்னும் தேனையை நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் ஆணையாக தேனையும் சாப்பிட மாட்டேன்னு கோவத்தில் நினைக்கிட்டாங்க, ஹராம் ஆக்கிட்டாங்க தண்ணி இது மட்டும். அப்போ வந்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, வா ஐயுஹன் நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அனுமதித்த ஒன்றை நீ எப்படி உமக்கு ஹராமாக்கி கொண்டீர். தபுத்தகை மருளாத்த அகுவாஞ்சிக்க, உனது மனைவிகளின் திருப்தியை நாடி, உன்னுடைய மனைவியுடைய திருப்தியை நாடி நான் அனுமதிச்சதை நீ எப்படி ஹராமாக்குறது என்று அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இருந்தாலும் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். நான் மன்னிச்சுட்டு அது ஒரு விஷயம், நீ எப்படி செஞ்ச நான் ஹலால் ஆக்கி இருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு பொருள் பிடிக்கலன்னா அவர் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா சபதம் எடுக்க கூடாது. அதாவது ஆட்டுக்கல் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற நேரத்துல தொட்ட இன்னும் தொட மாட்டேன், இன்னும் புட்ட கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றம். அது சாப்பிடாம இருந்தா குற்றம் கிடையாது. அல்லாஹ் அனுமதித்த விஷயங்கள் எத்தனை விஷயம் பிடிக்காம இருக்கும். அல்லாஹ் அனுமதிச்சு அவ்வளவு எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது, ஒருத்தர் மாடு பிடிக்காது, ஒருத்தர் மீன் பிடிக்காது, ஒருத்தர் கோழி பிடிக்காது திங்காம இருக்கலாம், குற்றம் கிடையாது. ஆனா எப்படி திங்காம இருக்கக்கூடாது, கவலை எடுத்துக்கொண்டு இவங்க தொட மாட்டான், இனிமே மீன் கை வைக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் செஞ்சு வைக்க அது கூடாது. உங்களுக்கு விருப்பம் உள்ளதா இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹராமாக்கி கொள்ள இருக்கு பாருங்க, அதுக்கு விருப்பம் இல்லாட்டி தவிர்த்து கொள்ளலாம். இது தப்பு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறது பெண்ணாடிக்கு வேண்டி இருக்கிறது நான் தவிர்த்துக்கிறேன்னு சொல்லணுங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்கிருந்தா நான் சாப்பிடுறேன், நீ வாசம் வந்து வந்துட்டு போகுது, இது அல்லாஹ் ஹலால் ஆக்குது. கெட்ட கஷ்டம் பரவாயில்ல, தேன் சாப்பிடுறது அல்லாஹ் வந்து சிவான்னு சொல்லி காட்டிக்கலாம், உனக்கு நான் மாத்திக்கிற முடியாது என்று அவங்க சொல்லி இருக்கணும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், லிம ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க தப்தகி மர்லாத அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூர் ரஹீம். 66வது அத்தியாயத்துல முதல் வசனமே இதுதான். முதல் வசனம் 66வது சூறாவுல ஃபர்ஸ்ட் வசனமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஒரு எதிர்ப்பு எல்லாம் வருது, பலவிதமான ஈர்ப்பு வருது, பலவிதமான விமர்சனங்கள் வருது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்ன நினைப்போம்னா, எதுக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு வேற பிரச்சாரம் பண்ற யாருக்கும் ஒரு நேரத்துல எத்தனை ஒன்றும் செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரு நேரத்தில் என்ன பண்ண தேவையில்லாத வேலை, நமக்கு வேலை பார்த்துட்டு கொடுக்க நம்மள இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? எல்லாருக்குமே வரும். ஒரு நேரத்தில் டக்குனு சீத்தானோட அவங்க சீத்தான தூக்கி போட்டு நினைச்சிருவோம், மறுபடியும் வந்து நார்மலுக்கு வந்துடுவோம். இது மாதிரி ரிசுவத்தில் நினைச்சா நடக்குது கேட்டான். இந்த மாதிரி விமர்சனத்தை பார்த்து விட்டுட்டா பரவாயில்லையே யார் நினைக்கிறா, நான் நினைச்சா பரவாயில்லைங்க யார் நினைக்கிறா, அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நான் இப்ப கடிச்சிடல, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல கூறுறான். அதாவது 11வது அத்தியாயத்துல கூபு என்ற அத்தியாயத்துல 12வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அல்ல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னா, பல அல்லக்க தாரிக்கும் பாவமா யூஹா இலைக்க, உமக்கு அறிவிக்கப்படுகிற வகையில் இறம் செய்தியில் தூது செய்தியில் சிலவற்றை நீர் விட்டுவிட பார்க்கிறீர். அதாவது நிறைய விஷயங்களுக்கு சொல்லாம இருந்தலாம் போல இருக்க என்று நீ வந்து விட்டுவிட முயற்சிக்கிறீர். ஒலாவுக்கும் பதிருக்க, உங்களுடைய உள்ளம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளா இருக்கிறது. எதுக்காக நெருக்கடி உள்ளா இருக்குன்னு சொன்னா, ஐய கூலு லவ்லா ஒன்றில் அழகி கன்சும், இதற்கு ஒரு புதையல் இறக்கப்பட வேண்டாமா, அவ் ஜாஅமாக மலக்கும், ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் விமர்சிக்கிற காரணத்தினால் என்ன அப்படி கேட்கிறாங்க. போனா அல்லாஹ்வுடைய தூதர்னா மலக்கு வாங்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னா புதையல் இறக்கி காத்துங்கிறாங்க.
இது என்ன தேவையில்லாத நமக்கு இது என்ன தேவையா நமக்கு இது சூழலை கேட்க மாட்டேன் என்று நீர் என்ன செஞ்சிரு மன நெருக்கடிக்கு உள்ளாகி அறிவிக்கப்பட்ட செய்திகளை நீ விட்டுவிட பார்த்தீர், விட்டுவிடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை விட்டுறாத, இன்னமா அந்த நவீர், நீ எச்சரிக்கிற ஆள்தான். அவனை அல்லாவுடைய அல்லாட்ட கேட்கற உன்ட்ட கேட்கறாங்க, இதுக்கு நீ தளர்ந்துடாத. அற்புதத்தை கொண்டு வர்றதும் அத்தாட்சி இறக்குறதும் குறைகளை இறக்குறதும் மலக்கு வர்றதும் அல்லாவுடைய டியூட்டி அது. உங்ககிட்ட அல்லாவுடைய வேலையை கேட்கறான், நீ கண்டுக்கிறாத, நீ எச்சரிக்கிற ஆள் தான், மன நெருக்கடிக்கு உள்ளாகாத அப்படின்னு சொல்லி மன நெருக்கடிக்கு உள்ளானார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு அப்படி ஆகக்கூடாது என்று வரைகிற சொல்றான். டக்குனு மன நெருக்கடி வரும், அதுக்காக ஒதுங்கிட மாட்டாங்க. அப்படி வரலன்னா மனுஷன் இல்லைங்க, மனித தன்மையில எதுவும் எடுபடவில்லை என்று அதெல்லாம் சொல்லும். இறை தூதர் ஆனாலும் கூட மனிதன் என்ற முறையில வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு திட்டு சட்டுன்னு போக வரும். வரலன்னா மனுஷன் கிடையாது. அப்புறம் நிதானத்துக்கு வந்துடணும். திடீர்னு ஒரு கீழ்த்தனமான வார்த்தையை பேசிட்டான்னு சொன்ன அப்ப எனக்கு அல்ல மாதிரி உட்காந்துனா சொர்ண கேட்டவன் அர்த்தம். எல்லாருக்கும் வர்ற மாதிரி வரணும், உங்களுக்கு வரணும், ஒருத்தருக்கு வரணும். வந்து என்ன செய்யணும், சரி இதுக்கு தேவையில்லாம கடிச்சு வென்று முடிக்கிறோம் அப்படி நினைக்கிறவருக்கு பாருங்க, இதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்று இந்த சூறாவை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க. என்ன கருத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டா, யார் உயர்ந்த குலத்துக்காரங்க, நீங்க வந்து இந்த ஆள்களை போட்டு தெரிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன நாங்க மாதிரி ஆன உயர்ந்த ஆட்கள்லாம் வந்து உட்கார முடியல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் யாருன்னா சோத்துக்கு இல்லாதவன், தாழ்த்தப்பட்டவன், கீழ்த்தனமானவன், ஒழுக்கத்தட்டவங்க அவனை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. எங்களை மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி தான் வர்றதா இருந்தா அவங்களை நிறுத்தி விட்டுருங்க, தனியா இங்க வச்சிருங்க, நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம். கொள்கையில எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்களுக்கு அவங்க தூதர் என்பதில வந்து சந்தேகமே அவங்களுக்கு இருக்கல. அவங்களுடைய ஒழுக்கத்துல பண்பாட்டுல அவங்க சொல்ற கொள்கை நல்லது என்பதிலையும் சந்தேகம் இருக்கல. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஈக பிரச்சனை தான். இவங்களுக்கு பக்கத்துல நம்மள்கிட்ட அருமையா இருக்கிறவனே நம்மளை எஜமான ஒன்னாக்குறாரு, முதலாளிய தொழிலாளி சதமாக்குறாரு என்றாரு, எந்த ஏற்றதாலும் இல்லைங்கிறாரு. அதான் அவங்களுக்கு இருந்த ஒரே கோபம். அப்ப நபிகள் நாயகத்துல வந்து பேரம் பேசுறாங்க, அதாவது விரட்டி நீங்க தனியா ஒதுக்கிருங்க, நாங்க தனியா வந்துடுறோம், அவங்க தனியா வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேரம் பேசும் பொழுது அந்த சஹாபி அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, அதை சொல்ல வார்த்தை வேறு சொல்லல, இந்த கேட்ட உடனே எதை நாட வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தானோ அதை நபிகள் நாயகன் அறிவித்தார்கள். அப்ப அப்படியே சொல்ல முடியும் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லக்கூடாது சர்வானுகுணமா நினைச்சுட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கொஞ்சம் முக்கியமான ஆள் கொஞ்சம் வரட்டுமே, தனித்தனியா வச்சு அப்புறம் பிரித்துக்கிறேமே, அவங்க இவங்களை கரெக்ட் பண்ணுவோம், கூட்டு எல்லாமே வர்றாங்க, இவங்களை கரெக்ட் பண்ணி ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய மனசையும் ஒரு தருணத்தை வந்து எல்லாம் என்னதான் ஏற்படுத்திக்கிட்டான். அப்ப நம்ம என்ன செய்வோம், முக்கியமான ஆட்கள்லாம் வந்து எல்லாரும் இந்தாயத்துக்கு வந்துடுவாங்கல்ல, அவங்கள முதல் தனியா அவங்க சொல்லுங்க கேட்டுக்கிட்டு, நீ நேரத்தால திறந்துக்க, நீ கீழ்த்தலை திறந்துக்கிட்டுக்க, உனக்கு தனியா சொல்ற, அப்புறமேல ரெண்டையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நினைச்சுட்டாங்க. என்ன நினைச்சாங்க அது சொல்லப்படல, என்ன நினைக்கணுமோ நினைச்சு வைத்தார்கள். அப்போதுதான் இந்த வசனம் வரப்பட்டுதான். எந்த வசனம், ஒலா தத்துருதுல்லவீன எதோன ரப்பகும் பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை உரைத்து விடாதே. ஒரு எதோன உரீதுன வஜிதபு, அவனுடைய திருப்தியை நாடி, அவன் திருப்தியை நாடி உன்னோட காண்டுகிட்டு காலையிலையும் மாலையிலேயே அல்லாஹ்வை ஏற்று பிரார்த்தனை செய்கிறார்களே அவங்களை விரட்டி விடாதே. மாமின் அலைக்கமின் ஹிசாபிஹிமின் தீயில், அவர்களை பற்றிய விசாரணை உன்னை சேர்ந்தது அல்ல. விவாமின் மித்தாதிக்கு அலைஹிமின் செய்யும், அவர்களை உன்னை பற்றிய கேள்வி அவர்கள்ட்ட வராது, போய்க்கு விரட்ட போறவங்கள அப்படின்னு சொல்லி விரட்டினால் தக்குவனீல் துரைத்தினா நீ அநியாயக்காரன் ஆயிருவ ஒன்று அல்ல எச்சரிச்சுட்டான். உடனே போக வந்துட்டாங்க. வந்த முழுசாபா வளைஞ்சி கொடுத்துட்டு வர தேவையில்லை, சமத்துவம் தான், ஏற்ற வேலை கிடையாது, உனக்கு உயர்வு கிடையாது, அவன் தாழ்வு கிடையாது, இதை ஒத்துக்கிட்டு வந்தா வா, இல்லைன்னா வர தேவையில்லை என்று டிக்ளேர் பண்ண போயிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு சின்ன ஒரு கலனை பட்டிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை எடுத்து விட்டாங்க. உங்களை வைத்தல போயிட்டு வாங்கப்பா, அவங்களுக்காக விளையாட முடியாது, இந்த சபையில உட்காருனா உட்காரு, உனக்கு தனிச்சபையெல்லாம் பண்ண முடியாது என்று உடனடியாக எடுத்து அமல்படுத்திடல. நினைச்ச உடனே அல்லாஹ் வந்து கண்டிச்சிடறான். இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, நபியும் மனுஷன் தெரியுது, இது அல்லாஹ்வுடைய செய்திதாங்க தெரிந்து வருது. தன்னை தானே ஒருத்தர் கணிச்சுக்கிடுவாரா, தன்னை தானே மனுஷனுக்கு மனை தாட்டி சொல்லிக்கிறவாரா, அவர் உண்டாக்கலாமே வருது. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வந்து மிகநகரவி சொந்தமா கருத்தனை கண்டியில் அறவே கண்டித்துக் கொள்ள மாட்டார். கடுமையான வார்த்தைகள் உண்டெல்லாம் அது இறை வார்த்தை, இறைவன் கண்டனம் வந்தவங்க மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு அல்லாஹ் கண்டிப்பா நாங்க தப்பினுமே செய்ய மாட்டேன் சகத்துக்கு சொல்லிட்டாங்க. இது வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, அதாவது 6:52 நீங்க பார்க்கலாம்.
அதே மாதிரி வந்து இது சம்பந்தமா விரிவான ஒரு ஆர்டிக்கல் கூட இந்த சம்பந்தமா வரக்கூடிய அல்முபின் மாத இதழ்ல விரிவா இந்த சம்பவத்தை விழாவாரிய விலைக்கு தகுந்த காரணங்களோட என்னென்ன சந்தர்ப்பங்கள் விலைக்கு இருக்கிறோம் அதில் பார்த்துக்கிற வேண்டியதான். இதே மாதிரியான கருத்தை வந்து 20:131 ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதராகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. இன்னும் போனா இன்னொரு வசனத்துல 80வது அத்தியாயத்துல 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லகத் தாபல்லாஹு அலா நபி, அல்லாஹ் இந்த நபியை மன்னித்து விட்டான், ஒரு முஹாஜிர்களையும் மன்னித்து விட்டான், கஷ்டமான நேரத்தில் இவரை பின்பற்றினார்களே அந்த அன்சார்களையும் முஹாஜிர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் தபூக் யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹாஜிர்களையும் அன்சார்களையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றான். இது என்னத்தை செஞ்சாங்க, என்னத்துக்கு மன்னிப்பு வழங்கல. அந்த தபூக் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைச்சிட்டாங்களா, முஹாஜிர்கள் என்னமோ நினைச்சாங்களா, அதை எந்த தொடர்ல சொல்றான்னு கேட்டா, ஒரு 3 பேர் போருக்கு போக மாட்டாங்க. இந்த காபு இப்னு மாலிக் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த கஷ்டமான நேரத்துல போருக்கு போக சொல்லும் பொழுது, நாளைக்கு போய்க்கிறோம் நம்மகிட்ட ஒட்டகம் குதிரை எல்லாம் இருக்குல்ல, முதல்ல அவங்க போக அடுத்த நாள் போய் சேர்ந்துக்கிறோம் இருப்பாங்க. அடுத்த நாள் போக முடியாது, அடுத்த நாள் போக முடியாது, அடுத்த நாள் வேலை வந்துடும். கடைசியில போருக்கு திரும்பி வர்ற வரைக்கும் இவங்க போக மாட்டாங்க. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வச்சிருவாங்க. சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணிடுவாங்க. பகிஷ்காரம் பண்ணி யாரும் எங்கள்கிட்ட பேசக்கூடாது, எந்த உரை வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த 3 பேருக்கு, அந்த 3 பேருக்கும் மன்னித்து விட்டான் வச்சு வரும். எல்லாம் கவனிக்கணும். அந்த 3 பேர் தப்பையும் எல்லாம் மன்னித்து விட்டான், நபியையும் மன்னித்து விட்டான், முஹாஜிர்களையும் மன்னித்து. ஒருவேளை இவங்க ஒதுக்கி வச்சத கூட எல்லாம் தப்பா எடுத்துருக்கலாம். எதுக்கு ஒரு தப்பு செஞ்சாலும் நீ யார் ஒதுக்கி வைக்க, நீ யாரு தப்பு செஞ்சாலும் நல்ல மன்னித்து கொண்டு கொடுக்கணும். சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற நீ யாரு என்பதற்காக கூட அந்த மன்னிப்பு இருக்கலாம். எல்லாம் தேர்ந்தா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி பேசல, முஹாஜிர்களும் பேசல, அன்சார்களும் பேசல, இந்த பொருட்கள் வாங்கலும் பண்ணல, கஷ்டமான நேரத்தில் எல்லாம் செஞ்சாங்க. அப்போ ஒரு மனிதனை வந்து தப்பு செஞ்சுட்டான்னா அதுக்கு என்ன சேர்ந்தது? நீங்க வந்து முடிவு எடுத்துக்கிட்டு அதான் எடுத்து நான் நினைக்கிறேன். அது தெளிவாக தப்சீர்களோ ஹதீஸ்களில் சொல்லப்படல. ஆனால் அந்த சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான், முஹாஜிர்களை மன்னித்து விட்டான், அன்சார்களை மன்னித்து விட்டான், அந்த 3 பேரை மன்னித்து விட்டான். அவர் ஒரு வரிசையா அந்த 3 பேர் செஞ்சது தப்பு தான், அவங்க நான் மன்னிச்சுட்டேன். அவங்கள்ட்ட நீங்க நடந்துக்கிட்ட தப்பு தான், அதை நான் செய்யணும். தப்புக்கு அங்க தண்டனை கொடுப்பேன், இங்க சோதனை கொடுப்பேன். நீங்க யார் பனிஷ்மெண்ட் கொடுக்குற உலகத்துல? துன்யாவுடைய கிரிமினல் அரசியல் சட்டங்கள்ல நீ தண்டனை கொடுக்கலாம், திருண்ண கையை வெட்டலாம். அல்லாஹ்வுக்கு பற்றிய விஷயங்கள்ல வந்து தண்டனை கொடுக்குற நான் கொடுக்கணும், நீங்க எப்படி கொடுக்கலாம்? எந்த பேருக்காக அல்லாஹ் இணைந்திருக்கலாம், அதைத்தான் சொல்லி இருக்க முடியும், வேற ஒன்றும் இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகத்தை எல்லாம் மன்னித்துக் கொண்டதாக அல்லாஹ் இந்த 9, 117, 118 பாத்தீங்கன்னா தஹ்தாவுடைய சூறாவுல இவன் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது 40-55 எடுத்து தாருவேன். பொறுமையாக இரு, இன்ன வாதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு மெய்யானது. அடிக்கிறானா, கொலைக்கிறானா, சொல்றானா, பித்ரோல் பண்றானா, மக்காவோட இருக்குது பொறுத்துக்க, அல்லாஹ்வுடைய வாக்கு நிறைவேற போகிறது. திரும்பவாக சொல்லிட்டு நம்பிக்க உங்களுடைய பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள். அல்லாஹ் சொல்றான். அப்ப லேசா அவசரப்பட்டு நடக்குது. இன்னும் லேக் ஆகுது, அடிச்சுட்டு இருக்கான். 10 வருஷமா 13 வருஷமா அடிக்கிறான். எவ்வளவு நாளைக்கு பொறுக்கிறதும் ஏசா என்னமோ நினைச்சுப்பாங்க பிறகு. அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமையாக அவசரப்படாத, ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள், வாக்கு நிறைவேறும். நான் சொன்ன வாக்கு என்ன செய்ய நிறைவேறும் செய். பிறகு ஆட்சியை கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா, எந்த ஊர்ல விரட்டி விட்டாங்க, அந்த ஊரையை பிரிச்சாங்க, சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு போனாங்க. அது ஒரு விஷயம். இப்ப என்ன விஷயம் கேட்டா, உனது பாவத்திற்கு மன்னிக்க கேள்வி அர்த்தம். ஒரு மனிதன் மாதிரி வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா பாவத்துக்கு மன்னிப்பு கேள்வி சொல்லணும். இது வந்து 40-55 வருஷத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம். 47-19 இதே கருத்து இருக்கு. காலம் அன்னகு லா இலாஹ இல்லல்லாஹ், கணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்துகள். வந்துச்சு உனது தாவத்திற்கு நன்றிச்சு கேள் அப்படிங்கிறதே சொல்ல அல்லாஹ் வந்து 47-19 சொல்றான். 48வது அத்தியாயம் 2வது வசனத்துல சூரத்துல் ஃபத்ஹ் இருக்கு பாருங்க, இன்னா ஃபத்ஹ்னாண்டு. அந்த சூராவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லியக்பிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக மா தஅக்கர், உன்னுடைய முந்தாயத்தையும் திண்டாயத்தையும் எல்லாம் மன்னித்து விட்டான். தப்பு செய்றீங்க, ஆனா நினைக்கிறேன் நான் மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுவதை நான் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க இதாஜா நஸ்ருல்லாஹின்னு சூரா இருக்கு, சூரத்து நஸ்ரு, 110வது சூரா. அதுல என்ன வரும்னு கேட்டா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனுடைய புகழை போற்றி துதிப்பீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, அவன் பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு தடுக்கிறான். எப்ப தடுக்கிறான்? இராஜா நசையில்லாஹு வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும்
அல்லாஹ்வுடைய உதவியும் வரும் பொழுது பாவம் நிறைய தடுக்க. ஏன் அப்படி சொல்ல சொல்றான்னு கேட்டா, இந்த வெற்றி உதவி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் சக்குன்னு மனுஷன் செஞ்சிருவான். அவன் அறியாமலேயே ஒரு 10,000 பேர் எனக்கு பின்னாடி வந்தாங்கன்னு வைங்களேன், வேற சேர்த்தான் வந்துருவான். அப்படி சொல்றா இல்லையா, நம்ம பின்னாடி விட்டு போயிருந்தேன் அது சேர்த்தான் வந்துடுவான் இடத்துல. அப்ப அந்த மாதிரி பெரிய கூட்டம் அப்படி சேர்த்தான் நுழையும். அது மாதிரி ரசூலுக்கு வந்துட்டாங்க அர்த்தம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றான்னு கேட்டா, வெற்றியும் உதவியும் வரும் பொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தெரியும், முன்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிமார்களை வந்து மட்டப்படுத்துறதுக்கு இல்ல. நபிமார்கள் வந்து அவங்களுடைய இயல்பு மனிதத்தன்மையில் தான் இருந்தார்கள். அவங்களுடைய எந்த தவறு அவர்கள்ட்ட ஏற்பட்டிருந்தாலும் எல்லாம் மன்னித்து விட்டான் என்பது வேற, அவங்களுடைய எந்த தப்புக்கும் கேள்வி இல்லைங்கிறது வேற, பனிஷ்மெண்ட் இல்லைங்கிறது வேற. ஆனால் அவர்கள் சில தவறுகள் செய்வார்கள். இறைவன் சுட்டிக்கா எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகரை சொல்லிவிட்டாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுக்கு திறந்துட்டாலே தப்பு செய்யறவன் தான். சொல்லிட்டு மனக்காக இருக்கலாமே, மனுஷனுக்கு என்னது அர்த்தங்கிறேன், மனுஷங்கிறது என்ன அர்த்தம்? நபிக்கு எனக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நான் நிறைய தப்பு செஞ்சிருவேன், அவர் கம்மியா செய்வார். நான் பெரியதையும் கூட செஞ்சிருவேன், பெரிய தப்பு செய்ய மாட்டார். நபிக்கு மற்றவர்களுக்கும் இல்ல துபரம் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, யாருமேலமான தப்புகளை கூட நான் என்ன செஞ்சிருவேன், அதை செய்ய மாட்டாங்க. கணக்கு இல்லாம நான் செஞ்சுட்டு போயிருக்கேன். அதுகள்ட்ட எண்ணி பார்த்து நான் குரான் தான் பத்தி பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10-12 இடத்துல அப்படி சிரிப்பாய் எல்லாம் கண்டிச்சிருக்கான். நீ எல்லாம் கரெக்டா இருந்தா அர்த்தம், தப்பா இருந்தது எல்லாம் கண்டிச்சிருவான்ல. குரான்ல கண்டி மத்த நபி விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து எதை அல்லாஹ் வந்து விமர்சனம் பண்றானோ அது மாதிரி எடுத்துக்கிறேன். விமர்சனத்தை எடுத்துக்கலாம். அந்த உகது பேர்ல பல்லு உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டவன என்னை காயப்படுத்தினவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க, நாசமா போகணும்னு சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் உடனே கண்டிக்கிறான், உனக்கு அதிகாரத்துல பங்கு ஒன்றும் கிடையாது, நீ என்ன அதிகாரத்தை கொண்டு கொடுக்குறது, அவங்க அழிஞ்சு போறது அடிக்காம ஏன் விஷயம்ல, உன்னை அடிக்கணும்னு நாசமா போயிருவாங்க அவங்க என்று திருமறை இருக்கிறான்னு கேட்கிறோம். இப்படியான ஒரு 10-12 சம்பவங்கள் பத்து பேர் அவங்களை எல்லாம் கண்டிச்ச மாதிரியான விஷயங்கள். ஒரு ரொம்ப துணி தேடி பாத்தீங்கன்னா ஒரு 25 தாண்டாது. ரொம்ப ஆய்வு பண்ணி தேடி பாத்தீங்கன்னா ஒரு 25 தாண்டாது. இது ரொம்ப ரொம்ப கம்மி. 25 என்பது நம்ம ஒரு நாளைக்கு செய்யற தப்பு தான். 23 வருஷத்துல 25 கிலோ ரொம்ப கம்மி. நம்ம ஒரு நாளைக்கு 25-69 தெரியும். ரொம்ப கம்மி. 23 வருஷம் கணிக்கணும். இந்த 23 வருஷம் இறை செய்திருக்கிற வாழ்க்கையில அப்படியே 7 வருஷத்துக்கு வேணுங்கிற கணக்குல ஒரு சின்ன அளவு இருக்கிறது. அது கூட இல்லாட்டி மனுஷன் இல்லைன்னு வாங்கல. எதுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தலான்னு கேட்டா, கடவுள் தாயந்தா மனுஷங்கிற நிலைநாட்டணும். நீ மனுஷன் தான், கடவுள் இல்ல, மனுஷனுக்கு வருமா வந்து வரும். அப்படி காட்டினாத்தான் நபிமார்களை கடவுள் ஆக்க மாட்டாங்க, அவங்களை கும்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு செலவைக்க மாட்டாங்க. அதனால வச்சே மாதிரி நாளாயி இத்தனை வருஷங்கள் ஓடி தெரியும் கூட என் நபிகள் நாயகம் செலவைக்கல, அவங்களுக்கு கும்பிடல, அவங்களுக்கு வழிபடல. கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறோம். அல்லாதான் வழிபடணும், அவங்க மனுஷனா தான் இருந்தாங்க, நல்லவங்களா இருந்தாங்களே தவிர கடவுள் தன்மை பெறல. கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான் எல்லாரும் சில வேண்டும் வேணாங்கிறதுல எல்லா சமுதாயமும் தலையறிஞ்சு செலவைக்கு கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம், வச்சா தொழுத்து வைக்க கூடாது. நபிகள் நாயகத்தை செலவு வச்சுன்னா வீட்டுக்கு தான் ஆகணும், போராட்டம் பண்ணமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு காரணம் என்னன்னா இந்த பேசிக் தான் அடிப்படை கரெக்டா பெறப்பட்டிருக்கிறது. இது நபிமார்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நபிமார்களுடைய எண்ணிக்கை. நபிமார்கள் வரலாறு சொல்றதா இருந்தா எவ்வளவு பேர் நபிமார்கள், எத்தனை பேர் வரலாறு சொல்றது, எவ்வளவு வந்தாங்க கொஞ்சம் வரலாறு சொல்ல முடியும். அதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல சில நபிமார்கள் எல்லாம் சொல்லி கேட்கலாம். குர்ஆன்ல என்ன சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு 25 பேரை குறிப்பிடுறான். அந்த 25 2 பேர் விஷயத்துல நபியா நபி இல்லையான்னு ஒரு கருத்து வேறுபாடு வேற இருக்குது. எல்லாரும் நபின்னு வச்சுக்கிட்டா 25, இல்லைன்னு வச்சுக்கிட்டா 23. அது அந்த சரித்திரங்கள் வந்து பாத்துக்கிறோம், அந்த டாபிக் இல்ல. ஒரு 25 பேர் எல்லாம் சொல்றான் மொத்தத்துல. அப்ப அந்த யார எல்லாம் சொல்றான்னு அவ்வளவுதான நபி முதல்ல அதை வழங்கிக்கணும். 25 பேர் தான் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மொத்தமே அல்லாஹ் வந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் அனுப்பிய இறைப்பு வெறும் 25 தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லைங்கிறது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுற 164 வசனத்துல 4வது அத்தியாயம் 164 வசனத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு சுலன் அது கசத்தனாகும் அழைக்கவும் கல், சில தூதர்களுடைய வரலாறு உனக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். வேறு சுலன் எம் நப்சு அழைக்க, வேறு சில தூதர்கள் வரலாறு உனக்கு சொல்லவில்லை. அப்படின்னா குர்ஆன்ல சொல்லப்பட்டது முனுசில் அர்த்தம். குர்ஆன்ல வந்து நீ சொல்லப்பட்டதுதான் தூதர் நினைச்சுக்கிறாங்க. மூசாவை சொல்லியிருப்போம், இப்ராஹிமை சொல்லியிருப்போம், சொல்லப்படாதவங்க இருக்கிறாங்க. குர்ஆன்ல எல்லாருடைய வரலாறும் சொல்லப்படவில்லை என்று குர்ஆன் சொல்லுது. ருசுலன் கசிசனாகும் அழைத்தமின் கவுது, இதற்கு முன்னர் உனக்கு நாம் சொல்லிய தூதர்களும் இருக்கிறார்கள். வேறு சுழல்லம் நப்சுசுகம் அழைக்க, அவர்களை பற்றி நாம் சொல்லாத தூதர்களும் இருக்கிறார்கள், நமக்கு சொல்லவில்லை, வந்திருக்காங்கன்னு சொல்லுவோமே தவிர பட்டியல் பேர் போட்டு சொல்லப்படவில்லை.
464 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 40வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விளக்கது அரசல்னா ரிசலம்பின் கபலிக்க, உமக்கு முன்னல் பல தூதர்களை நாம் அனுப்பினோம், ஏராளமான தூதர்களை அனுப்பினோம். மின்ஹும் மன் கசஸ்னா அழைக்க, உனக்கு நாம் அவர்களுடைய வரலாறை சுலபை வரலாறை சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் பல்லம் நக்து தலைக்க, சிலர் வரலாறு உனக்கு சொல்லாமல் இருக்கிறோம். கொஞ்சம் வரலாறு தான் உனக்கு சொல்லியிருக்கமே தவிர சொல்லாத வரலாறு இருக்குது என்று திருமறை குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன நம்ம இழைக்கிறது கேட்டா, சத்து விளங்க வேண்டியது நபிமார்களுடைய எண்ணிக்கை 25 மட்டும் அல்ல. குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 25 என்று சொல்லலாம். பெயர் கூறப்பட்ட நபிமார்கள், பெயர் சொல்லப்படாமல் எவ்வளவோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினால் அவ்வளவு பேரை நம்ம பல வால்யூம் ஆகிடும். சும்மா பாரம் பரித்தனைக்காக பிரித்து எல்லாம் காட்டுறான பிற எல்லாரும் பேரும் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னால் யூஸ் இல்லை. அதனால அல்லாஹ் குறைச்சிக்கிட்டான். இப்படி விளங்கிக்கணும். அப்ப அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 25 சொல்லியாச்சு. சொல்லாது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பரவல எந்த ஆளுனாலும் எந்த ஒரு பொறுப்புல கேட்டாலும் சொல்லிடுறாங்க, என்ன 1,24,000 நபிமார்கள். ரொம்ப பரவலான ஒரு செய்தி. எந்த பையனு சும்மா யாரும் ஒரு இதுல தெரியல. யாரு பேசுறாங்க செய்வாங்க, 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அல்ல அனுப்புனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1,24,000 நபிமார்கள் அல்ல அனுப்புனான் என்பதற்கு சான்றுகள் இருக்குதான்னு கேட்டா சில ஹதீசுகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஹதீசுகள் அதை சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடியவர்கள் நேர்மையற்றவர்கள் என்ற காரணத்தினால் ஹதீஸ்களை அறிஞர்களால் நிராகரிக்கப்பட்டது. எல்லா ஹதீஸ்களை நிபுணர்களும் இது சரியான ஆதாரப்பூர்வமான செய்தி என்று சொல்லவே இல்லை. நிராகரிக்கப்பட்ட செய்திகள் தான் இருக்கின்றன. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால், அகமது முஸ்னத் அகமது என்ற நூலிலையும் கபரானியுடைய மேஜமுல் கபீர் என்ற நூலிலையும் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. என்ன இடம்பெற்றது என்று கேட்டா, நபிமார்களுடைய எண்ணிக்கை என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1,24,000 பேர் நபிமார்கள் ஒத்துழைப்பு கேட்கும் பொழுது 1,24,000 பேர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ருசுல முன்காலிக்க அவர்கள் ரசூல்மார்களாக இருந்தவர்கள் முன்னேற்று ரசூல் வேற நபி வேற பிரிக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல. அது ரெண்டாவது டாபிக் வரணும். பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 என்ற செய்தியை உங்களுடைய ஏற்பத்தில் ஆலயங்கள் காட்டுறாங்க. எங்கிருந்து காட்டுறாங்க என்று கேட்டா, முஸ்னத் அகமது என்ற நூலில் இருந்து காட்டுவார்கள், தபரானி என்ற நூலில் இருந்து காட்டுவார்கள். ஆனால் இதுல என்ன வருது என்று கேட்டா, அலி இப்னு யஸீத் என்ற ஒரு அறிவிப்பாளர் வழியாக தான் சொல்லப்படுகிறது. இந்த அலி இப்னு யஸீத் என்பவர் நிறைய அந்த தட்டான செய்திகள் அறிவிக்கிற ஆள், கரெக்டா நடிகட்டு செல்ற ஆள் கிடையாது. கற்புண்ட விவரமாக சொல்வது வேலையா கொண்டவர். இவர் பலவீனமானவர் என்பது ஏகமனதான முடிவு. சில அறிவிப்பாளர்களை பத்தி இவர் கரெக்ட் 2 பேருக்கு வரும். இந்த அலி இப்னு யஸீதை பொறுத்த வரைக்கும் இவர் பலவீனமானவர் என்பதை ஹதீஸ் கலையில தலைமுறை எல்லாருமே நிராகரிச்சுடுறாங்க. இந்த ஹதீஸ் சரியான செய்தி இல்ல அப்படிங்கிற நீங்க எல்லா அந்த அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்களை படுத்தி பார்த்தாலும் அலி இப்னு யஸீத் அவர் யாருன்னு கேட்டா அவர் பலவீனமானவர்னு சொல்லிடுவாங்க. இது ஹாஜிர் ஹைசமி அவர்கள் கூட உதாரணத்துக்கு சொல்லுகிற ஆதாரம் நிறைய நூல்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்னுதான் உதாரணம் சொல்ல முடியும். மஜ்மூ ஸவாயில ஹைசமி அவர்கள் 1வது வால்யூம்ல 159வது பக்கத்துல சொல்றார். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு கேட்டா, இப்னு மர்துவைங்கிறவர் அவருடைய நூல்ல அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 பேரு அப்படின்னு. இது யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு யஹ்யா அல்-கஸ்தானி, யஹ்யா என்பவருடைய பேரனும் ஹிஷாம் என்பவருடைய மகனும் கஸ்தான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவருமான இப்ராஹிம் என்பவர் தான் இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கூறுகிறார். இவர் சரியான ஆள் இல்ல, இது தப்பான செய்தி அறிவிக்கிறவர் என்று சொல்லி இந்த செய்தியை நிராகரிச்சுடுறாங்க. இதை ஹாஃபில் இப்னு கஸீர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட தங்களுடைய தஃசீர்ல இதை சரியில்லை, இது சொல்லி தப்பு என்கிற காரண காலத்தோட சுட்டி காட்டுறாங்க. இப்னு அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜௌசி இருக்கார் பாருங்க, அவர் ஹதீஸ்ல வரிகட்டுவதில் ஒரு பெரிய மேதை. பலவீனோட சிலகா இட்டுக்கட்டப்பட்டிருந்தார். இது பலவீனமான விஷயம் இல்ல, பெய் சொல்ற ஆள் இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலும் இப்ராஹிம் இஸ்லாம்ங்கிறவர் பலவீனமான ஆள் கொஞ்சம் மறந்து விரும்பி உள்ள ஆள் அர்த்தம். இட்டுக்கட்ட ஆள் தான் பெய் சொல்றது தெரிஞ்ச ஆள் அர்த்தம். பெய் சொல்ல திருந்துகிற ஆள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது சொல்லி அவர் வரலாற்றை ஆய்வு செய்து வைத்து நிராகரித்து விட்டார்கள். இதுதான் 1,24,000 உள்ளது.
இப்படி பாத்தீங்க என்று சொன்னா இன்னொரு ஹதீஸ் பாத்தீங்க என்று சொன்னா இப்படியும் ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் 8000 பேர், 4000 பேர் பனி இஸ்ராயல்கள்லையும் 4000 பேர் வேற சமுதாயங்கள்லையும் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸும் இருக்குது. இதுக்கு பரவாயில்லை, இது பரபரை நேரான இதுவும் போயிட்டு தெரியலாத ஹதீஸ் தான். இந்த செய்தியும் சரியில்லாத செய்தி. 1,24,000 செய்தியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அவ்வளவு மோசம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு. மொத்த நபிமார்களுடைய எண்ணிக்கை 8000. அதுல 4000 பேர் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவங்க, 4000 பேர் வேற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக இப்படி ஒரு செய்தியை சில அபுயாலா முஸ்னத் அபுயாலாங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா மூசா பின் உபைதால் மோர் அறிவிக்கிறார். அவர் பலவீனமானாரு. அவர் யார் சொன்னதை அறிவிக்கிறார் கேட்டா எசீதுர் ருக்காசிங்கிற சொன்னதை அறிவிக்கிறார். அவர் பலவீனமானார். இவர் சொல்றாலும் பொய்யரா இருக்காரு. இவர் யார்கிட்ட கேட்டு சொல்ற அவரும் தெரியலாம இருக்காரு. அப்ப அந்த மாதிரியான அறிவிப்புகள்ல தான் நம்பர்களை பத்தி வருது. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா நம்பரை பத்தி பேசுவேன்னு சொன்னா அது நம்ம சொல்லக்கூடாது. நம்பர் அல்லாஹ் சொன்னதாக புரிப்பு இருந்தா நம்ம சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன புரிப்பு இருந்தா சொல்லணும். அனுப்புனவனுக்கு தான் தெரியாது எத்தனை அனுப்புனான்னு சொல்லி. அனுப்புனவன் இல்லாம நம்ம வீட்டு இத்தனை நபி அனுப்புனாங்க நம்மளா சொன்னோம்னா அது அல்லாவின் மீது இட்டுக்கட்ட குற்றனாரு. அல்லாஹ் அதாவது இப்ப 1,24,000 நபி நீ சொன்ன பிறகு வேறு வேலை அதை விட குறைவா இருந்தா என்ன ஆகும்? நபி இல்லாதவரை நபி லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா 1,24,000 நீங்க சொல்லிவிட்டீங்க. ஒரு பேச்சுக்கு வந்தது 1,22,000 வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு 2000 பேர் இல்லாத நபி ஆகிட்டே இல்லாம 1,30,000 பேர் 6,000 பேர் நீங்க இருக்கிற நபி மைனஸ் பண்ணிட்டீங்கள. எல்லா நபியும் நீங்க ஏத்துக்கிறேன்னு ஒருவேளை 1,30,000 பேர் அனுப்பியிருந்தா 6,000 நபி மறுத்துட்டீங்க. கொள்ளை நபி நீங்க ஏத்துக்கல. அப்ப நம்ம ஈமானை பாதுகாக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான அறிவிப்புகளை நம்பி நம்ம ஈமான சாதாரண அனுப்பிட கூடாது. நம்பர் சொல்வது ஈமான பாதிக்கும். அல்லாஹ் ஒரு சொல்லாம நம்பரை சொன்னீங்கன்னு சொன்னா சில நபிமார்களை நிராகரித்த குற்றம் சேரும். அல்லது நபி இல்லாதவர்களை நபி என்று நீங்கள் கணக்கில் சேர்த்த குற்றமாகி அந்த முடியும். நபிமார்களை பற்றி பேசும் பொழுது நிறைய அனுப்பியிருக்கான். கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கான், சொல்லாதது நிறைய இருக்கிறாங்க. அது தெரியாது, எத்தனை எங்களுக்கு தெரியாது. இதே முயற்சிக்கிறோமே இதுக்கு மேல அல்லாஹ் உங்களை கணி கேட்க மாட்டான். நீங்க எப்படி நம்பினா போதும். அல்லாஹ் யாரையெல்லாம் தூதரை அனுப்புனாரோ அவளை நாங்க நம்பணும்னு சொன்னா போதும். பேரை போட்டு பட்டியல ஆக நம்பினேன், மூசாவை நம்பினேன், நூக நம்பினேன்னு சொல்ல தேவையே கிடையாது. எப்படி சொன்னா போதும். அல்லாஹ் அனுப்பிய எல்லாரையும் செய்வர்களையும் நாங்கள் நம்புறோம். இந்த அளவுக்கு நீங்கள் ஈமான் கொள்வது போதுமானது. அதுவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை இதை புரிஞ்சுக்கிறணும். அடுத்து என்ன செய்வாங்க கேட்டா நபிமார்கள் எண்ணிக்கையை பேசும் பொழுது நபி வேற ரசூல் வேறன்னு பிரிப்பாங்க. நபி வேற ரசூல் வேறங்கிற அந்த பிரிவு தான் இந்த சமுதாயத்துல புதுசு புதுசா நபி உண்டாக்குறதுக்கு புதுசு புதுசா ரசூல் உண்டாக்குறது காரணமாகுது. இப்ப நபிமார்களுடைய முத்திரையும் ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. நதிய பேதி எனக்கு பிறகு நதியே இல்லைன்னு சில பேர் நினைச்சா நதியில ரசூல் வரலாமாங்க. எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொன்னதுனால ஒருத்தன் கிளம்புவான், எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு பிறகு ரசூல் வரலாம் அப்படிம்பாங்க. ரசூல் என்னடா அது வேற இழப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வான், ரசூல் தான் முடிஞ்சு போச்சு, நபி வரலாம், நபியுடைய வாசல் அடைக்கப்படல, அதனால நபி வரலான்னு சொல்லிச்சுவாங்க. அப்படி சில பேர் என்ன செய்வான் சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப நபிண்டா என்ன ரசூல்டா என்ன என்று வேற வேறையா என்று கேட்டால் வேற வேற இல்லை. வேற வேற என்று சொல்வதற்கு 2 ஆதாரம் காட்டுவார்கள். என்ன ஆதாரம் காட்டுவார்கள்னா நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன். அதாவது 1,24,000 நபிமார்கள் 315 ரசூல்மார்கள் அதை காட்டுவாங்க. 1,00,000 நபி 1,24,000 ரசூல் 315 பிரிக்கிறாங்க. ரசூல் கிளாசனம் ரசூல் கிரேடு கூடினவர். அவங்க என்ன வியாக்கியம் சொல்லுவாங்கன்னா ரசூல்னா கிரேடு கூடினவனா, நபின்னு சொன்னா சைடு சப்போர்ட். அது அல்லாட்ட நீ வேதத்தை வாங்கிடுவாரு. வாங்கினவன நீ அங்க போ, நீ இங்க போ, இவர் மதி நேரடியாக வாங்குறவர் ரசூலாம் இப்படின்னு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு 315 ரசூல்மார்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட்களா வந்தவங்க நபியா. அது 1,24,000 வியாக்கியானம் கொடுப்பாங்க. வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு. ஆனா அது என்ன தப்பு வருதுன்னு கேட்டா இந்த ஹதீஸ தப்புன்னு ஆயிடுச்சு. 1,24,000 ஹதீஸ அறிவிட்டு போகும்போது அலிபின் யசீத் என்பவர் தான் அதை அறிவிக்கிறார் என்னும் பொழுது அவர் தவறான தகவல் அறிவிக்கக்கூடிய சொல்லும் பொழுது அந்த ஆதாரம் அறிவிட்டு போயிடுது. அடுத்து என்னன்னு கேட்டா சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ ஆதாரமா காட்டுவாங்க. ஹதீஸ் இருக்கிற வாக்குவம் அதுக்கு அவங்க விளக்கம் தப்பு. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா மறுமை நாள்ல போய் எல்லாரும் நிப்பாட்டப்பட்டவன எல்லாம் மகசூர்ல நிக்கும் பொழுது எல்லாருமே நப்சீன்னு சொல்லி பண்ணுவாங்க, தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஆதம் எல்லாரும் போவாங்க. நீங்க தான் எங்க தாத்தா, நீங்க தான் எங்க தந்தை, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்,
உங்க குடும்ப தாங்க இல்லையே, அல்லாட்டங்களுக்கா கொஞ்சம் சிதாரசு பண்ணுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. அவர் என்ன பண்ணிடுவாரு, நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கல, போக வேண்டிய இறக்கிட்டு தான் நாம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்கியத்தையும் எனக்கு தந்தான், இந்த ஒரு விஷயத்துல என்னை கட்டுப்படுத்திக்கிற முடியாம போயிட்டேன், சிரிப்பாகி போயிட்டேன், நம்மளை விட்டுருப்பான்னு அவர் சொல்லிடுவாங்க. இப்படியே ஒருத்தரே போயாங்க. அப்ப நூஹ் நபிட்ட போயாங்கன்னு வரும்பொழுது அதான் பாயிண்ட். இந்த அந்த சம்பவத்தில் விரிவாக்க வேண்டியதுல நூஹ் நபிட்ட அந்த கூட்டம் வருவார்கள், என் மக்கள்லாம் முறையிடுவார்களாம். அப்ப இந்த மக்கள் சொல்லுவாங்களாம், இவங்க தானே பூமியில அனுப்பப்பட்ட முதல் தூதரு, பூமியில அனுப்பப்பட்ட முதல் தூதர் அவ்வளவு ரசூலி நீங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப இந்த அது சொல்லிட்டா நூகுல இருந்தா ரசூலுங்கிறது ஆரம்பிக்குது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அது நூகு தானே, அது ரசூல் நபி தான். இந்த நபிங்க வெறும் சின்ன அளவுல ஒரு சின்ன ஏடு, ஒரு 40 நோட்டு மாதிரி கொடுத்தா நபி, ஒரு 10 நோட்டு கொடுத்தா ரசூல், இப்படி மாதிரி யாக்கியான கொடுக்குறது. அப்ப ரசூலுங்கிறவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு கொடுக்கப்படும், நபிங்கிற கம்மியா இருக்கு. இப்ப வேற மறுமை நாள்ல மகத்தர்ல போயிட்டு நம்ம எல்லாருமே என்ன சொல்லி நூஹ் நபிட்ட போய் நீங்க தானே முதல் தூதர்னு சொல்லுவோம் அப்படிங்கிற நாள் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு, அப்ப நூஹ் நபி முதல் தூதர் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி எல்லா தூதர் அனுப்பலையா, அனுப்பியிருக்கிறான், வழிகாட்டுறதுக்கு அனுப்பியிருக்கிறான். அப்ப அவரை நபியுமே சொல்லணும், இவரை தூதர்னு சொன்ன காரணத்தினால ஃபர்ஸ்ட் தூதர்னு சொல்றதுனால அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் சொல்லி சுற்றி வளைத்துக் கொண்டு ஒரு வியாக்கியான சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த மாதிரி அந்த கருத்துக்குள்ள இயலாது. பூமியில் அனுப்பப்பட்ட தூதர் நாங்க வரல, எப்படி வரண்டாட்டா, யா நூஹு நூஹே இன்னக அந்த அஃதலு ருசுலி இலா அஹ்லி அர்தி, பூமியில் உள்ள அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் தூதர் நீதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் மூச்சா தூதர் அனுப்பல, 2 பேர் தான் உலக தூதர். ஒன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்னு நூஹ் நபி. பாக்கி எல்லாருமே ஒரு கோத்திரம், ஒரு சிலை, அதனால உலகத்தை எல்லாம் அழிச்சான். நூஹ் நபி காலத்துல அதர் சமுதாயம் மெத்த உலகமா இருந்த காரணத்தினாலதான் வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி மழை அளவுக்கு ஏற்படுத்தி அதர் சமுதாயமா இல்லாத வேற யாரும் இருந்தா அவர் அழிக்க கூடாதுல்ல, எல்லாரையும் அழிச்சான்ல, மொத்த உலகத்தையே அது பாதிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வெள்ள பிரளயத்துக்கு ரெக்கார்டு இருக்குது. அது நூஹ் நபி வரலாற்று நம்ம அப்புறம் பாத்துக்கிறோம். பாயிண்ட் என்ன தெரியுமா, நூஹ் நபி அவர்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா, மறுமை நாள்ல போய் அஹ்லுல் அர்தி, பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் தூதர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் தூதர். அதுக்கு வந்து எல்லா பூமியில அத்தனை பேருக்கு இல்ல, கொஞ்சம் பேருக்கு நீ பாத்துக்க, நீ மாவட்டத்தை பாத்துக்க, நீ ஜில்லா பாத்துக்க, நீ அந்த ஏரியா இப்படி தூதர்கள் அனுப்பப்பட்டாங்களே தவிர டோட்டல் உலகத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டது ஃபர்ஸ்ட் நீங்க தான். 2000 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப அந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா புகாரியில 3340 அந்த ஹதீஸ்லயும் 4712வது ஹதீஸாகவும் அது இடம்பெற்றிருக்கிறது. இதை வழங்கிக் கொள்ளணும். இப்ப எதுக்கு சொல்றேன்னு பார்த்தா, அப்ப நதி ரசைங்கிற வேறு ஒரு பிரச்சனை ஆதாரம், அதை விளங்கிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, இஸ்லாமிய அடிப்படையில நபி என்ற சொல்லும் ரசூல் என்ற சொல்லுமே ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது. அவங்க தாக்குற டியூட்டியை பொறுத்து அதுக்கு வந்து வேற ஒரு 2 சொற்களாக பயன்படுத்த தருகிறது. அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ரசூல் என்ற வார்த்தைக்கு வந்து விசாலத்திற்கு ரசூல், அது வந்து விசாலத்திற்கு வருது. ரசூல் சொன்னா தூதி செய்தியை பெற்றவர் அர்த்தம். அல்லாவிடமிருந்து செய்தியை பெறாரு இல்லையா, குருபுரவருக்கு பேரு தூதர் ரசூல். நபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அறிவிக்கிறவன் அர்த்தம். பெற்ற செய்தியை மக்களுக்கு சொல்வார் இல்லையா, அந்த வகையில் அவர் நபி. அல்லாவிடமிருந்து செய்தியை வாங்கினார் என்ற வகையில் அவர் ரசூல், வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொன்னார் என்ற வகையில் நபி. நபின்னா அறிவிக்கிறவர், ரசூல்னா வாங்கிறவர். அங்கிருந்து வாங்குறார் என்ற அடிப்படையில் வந்து ரசூலா இருப்பாங்க ஒருத்தர், வாங்குறதை மக்களுக்கு சொல்வார் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா என்னவா இருப்பாங்க, அவங்க நபியா வருவாங்க. நப என்றால் அறிவித்தான் என்று அர்த்தம். நப என்ற சொல்லுக்கு அறிவித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவிக்கிற வேலையை செய்யறாங்க பாருங்க. அப்ப மக்களுக்கும் இவருக்கு உள்ள உறவு என்னன்னு கேட்டா, நீங்க நபி, அவர் உங்களுக்கு செய்தி சொல்றவர். அல்லாவுக்கு அதற்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் செய்தியை வாங்குறவர். இதுதான் நபி ரசூலுக்கு உள்ளது. நபின்னு ரசூல் எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா, அதாவது ரெண்டையும் பின்னி பிணைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட வாங்கினா சொல்லத்தான் செய்யணும். ரசூலா ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட செய்தியை வாங்கிட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு இருக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட எப்ப செய்தியை வாங்கி ரசூல் ஆயிட்டாரோ அடுத்த வினாடி நபியாவும் ஆகிடுவார், புதுத்தாவாரு. நபியா இருக்கிற அறிவிக்கிறான்னு வச்சுக்கணும். அறிவிச்சார்னா கையில மடியில போட்டு அறிவிக்க வாங்கிட்டு அறிவிக்கணும். அறிவிக்கிறான்னு சொன்னாலே என்ன அர்த்தம், வாங்கிட்டு அறிவித்தான் அர்த்தம். அத நபின்னு சொன்னா அதுக்குள்ள ரசூல் அடங்கி கொள்ளு. ரசூல் என்று சொன்னா நபி உரை எந்த பூட்டியை பெருத்து ஒரு ஆளுக்குள்ள பேர் தான் அது. இப்ப நான் இருக்கிறேன்,
எனக்கு ஒரு அண்ணன் இருக்கா, ஒரு தம்பி இருக்காருன்னு வைங்களேன். அப்ப நான் என்னை அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். கவனிக்கிற விதத்து, என்னுடைய அண்ணனை கவனித்து நான் தம்பி, என் தம்பியை கவனித்து நான் அண்ணன். அப்படித்தானே? எனக்கு அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருந்தாருன்னா என்னை எப்படி என்ன சொல்லலாம்? என்னை அண்ணன் நான் சொல்லிக்கிறலாம், தம்பின்னு நான் சொல்லிக்கலாம். எப்படி அது சொல்றோம்? மிரா இருக்குன்னு கூடாது. அரே அண்ணன் என்ன, இவனுக்கு அண்ணன், இந்த அவனுக்கு தம்பி, யோசிக்காத. அப்ப அவனுக்கு தம்பி இவனுக்கு அண்ணன் குழப்பமா இருந்து வெவ்வேறையா? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில உள்ள சொல்ல வச்சுக்கிட்டு தான் விளையாண்டு ஒருத்தர் புது ரெப்புள் வந்துட்டாருங்களா, ஒருத்தன் இன்னொருத்தரோட புது நபி வந்துட்டாருங்களா, புதுசு புதுசாக பாக்குறாங்க நபிகள் நாயகத்துக்கு பிறகு. இந்த மாதிரி ஒரு திருக்கத்தனம் தான் பண்றாங்க. இவனுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய வாதத்தை மேல வச்சிடுறேன். ரசூல் என்று சொன்னால் அதற்கு வேதம் வரும், தனி ஒரு சரியப்பு வரும். நபி என்று சொன்னால் அந்த ரசூலுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து ஒரு போய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. உதாரணத்துக்கு என்னை ரசூல் ஆகிட்டான்னு அல்ல, உதாரணத்துக்கு தான் ரசூல் கிடையாது, முடிஞ்சு வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு வேதத்தை நான் மூட்டை போயிடுறேன். எனக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்டி நீ அந்த வேதத்தை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணு, பூஜை வேதம் தரமாட்டேன், ஏற்கனவே கொடுத்துள்ள வேதம் அதை வச்சுட்டு நீ பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிதான். அவர் நபியா. இவங்க வேதம் சொல்றது அந்த ரசூல்னு சொன்னா இறைவனிடமிருந்து வேதத்தை வாங்கி, அதாவது நேரடி தெரு வைத்திருக்காரு, அவருக்கு பேர் ரசூல். நபின்னு சொன்னா இது நான் தப்பான விளக்கு, இந்த விளக்கு அப்படி சொல்றாங்கன்னு சொல்ல. நபின்னு சொன்னா ஒரு ரசூலுக்கு வந்த வேதத்தை, அதற்கு வந்த மார்க்கத்தை திருத்த அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு பேர் ரசூல் நபி என்று ஒரு வியாக்கியானம் சில பேர் சொல்லுவாங்க. இந்த வியாக்கியானம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இல்லை என்பவருக்கு குர்ஆன் சாட்சியா இருக்கிறது. எப்படி சாட்சியா இருக்கிறது? நபிக்கு வேதம், நபிக்குன்னு வேதம் வராதுன்னு சொல்றாங்க. நபிக்கு வேதம் உண்டு. ரசூலை சொல்லும்போது மட்டும் எல்லாம் வேதம்னு சொல்ல மாட்டேங்கிறான், நபின்னு சொல்லி கூட நபிக்கு வேதத்தை கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான். அது மாதிரியான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டினா அப்ப நபிக்கு வேதம் கொடுக்கப்படுது என்று விளங்கிக்கலாம். எப்படி சொல்றான்ல? 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் 81வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அகதல்லாஹு மீசாக்கன் நபியின, நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். எடுத்து யார்கிட்ட? நபிமார்கள் இருக்கிறான். நபிமார்னு அவங்க கருத்துப்படி எல்லாரும் வந்துருவாங்க, ரசீம் கிட்ட வர மாட்டாங்க. நபிமார்கள் 50 பேருக்கு உடன்படிக்கை எடுக்கிறான். ஒரு நபி நிஷாவல, எல்லா நபியும் வைத்துக் கொண்டு உடன்படிக்கை எடுக்கிறான். எப்படின்னு கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபீன், உங்களுக்கு நான் வேதத்தை தந்தால், ஹிக்மத்தின் ஞானத்தை தந்தால், பிறகு உங்களிடத்துல ஒரு தூதர் வந்தாரையானால் அவர் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நல்லா கேட்டான். அப்ப நபிமார்கள் 50 பேரையும் நபிமார்களுக்கு வேதம் கொடுக்க மாட்டான்னு சொன்னா அப்ப யாரை மட்டும் கூப்பிட்டு எடுத்திருக்கேனே? இவங்க கருத்துப்படி 100 பேர் மட்டும் கூப்பிட்டுருக்கணும். ரசூல்மார் கூப்பிட்டு அகிரிமை எடுத்துக்கணும். அல்ல யாருக்கு எடுக்கிறான்னா நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு நான் வேதத்தை தந்தால் உங்களுக்கு பிற வேற ஒருத்தர் அனுப்பி வச்சா நீங்க அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக 3வது அத்தியாயம் 81 வசனத்துல சொல்றா, நபிக்கு வேதம் உண்டு. ஒருவர் நபின்னு சொன்னா முதல்ல நீங்க கேட்க உங்க வேதத்தை கொண்டாடான்னு வரும். நபியின் வேதம் கொண்டு மாட்டிக்கிறானுவோ, அல்லாவுடைய வேதம் மாதிரிலாம் கொண்டு வர ஏதாவது பாருங்க, இதான் இறை வேதம் தான் வேண்டாம், இவன் நான் சொல்லிட்டான்னு கேட்டுக்குமா? நீங்க அவன் நபின்னு வாழ்ந்துருக்கா இருந்தாங்க, ரசூல் வாழ்த்தாங்க சரி, நீங்க சட்டத்தை பிடிச்சி கேட்கிற கேள்வி என்ன? உண்மையிலே வேதம் உங்க அதை கொண்டு உரசி பார்ப்போம். அறிவியல் எல்லா விஷயத்திலும் என்ன செய்வோம்? உரசி பார்ப்போம். பிடிச்சி என்று ஐய இந்த வாதமா அடிபட்டு வரும். நபி ரசூல் டிஃபரெண்ட் சொல்லி உங்களை வாங்காத்திட்டு போயிடும். இதான் கேட்டா ரசூலுக்கு தானே நாங்க நபி தானே, அதாவது அந்த வேதத்தையும் நாங்க அதை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த குர்ஆன்ங்கிற வேதத்தை வச்சுக்கிட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். இங்க தனி வேதம் வராதுமா. வேதம் இல்லாட்டி நபி கிடையாது. நபிண்டா வேதம் இருக்கணும், ரசூல்ல வேதம் ரெண்டு ஒண்ணுதாங்கிற அதான் பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 84வது அதே கூறாக 84 வருஷத்துக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குல் ஆமன்னா பில்லா, அல்லாவை நம்பினோம் என்று சொல்லுங்கள். ரமா ஒன்றில் இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். ரமா ஒன்றில் இலா இப்ராஹிம ஒ இஸ்மாயில ஒ இஸ்ஹாக்க ஒ யாக்கூப ஒல் அஸ்பாத், இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கு யாக்கூபு அவருடைய சந்ததிமார்களுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம். ரமா ஊத்திய மூசாவு ஈசா, மூசாவுக்கும் ஈசாவுக்கும் அல்லாஹ் கொடுத்தானே அந்த வேதத்தை நம்பினோம். ரமா ஊத்திய நபியூன ரபியும், தங்கள் இறைவனிடமிருந்து நபிமார்கள் பெற்றார்களே அதையும் நாங்கள் நம்புகிறோம். நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தாங்க, நல்லா நபிமார்கள் இறைவனிடமிருந்து பெற்றார்களே அந்த வேதங்களை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள். அப்ப நபிக்கு என்ன உண்டு? வேதம் உண்டு என்று சொல்லி 3வது அத்தியாயம் 84வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 2வது அத்தியாயம் 136வது வசனத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 81வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உலவுக்கானு யூமினூன பில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால், உன் நபியை நம்பி இருந்தால், உமா உன்சில இலைஹி நபிக்கு அருளப்பட்டதை நம்பி இருந்தாங்க.
அருள்வது ரசூலுக்கு தான் சொன்னா ரசூலை சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பான். ரசூலுக்கு அருளப்பட்டது, நபிக்கு அருளப்பட்டது என்ற வார்த்தையை சொன்னா 5:81 சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறந்தவங்க பேசுனாங்கல்ல, எப்படி பேசுனாங்க? ஆத்தானிய கிதாப், எனக்கு வேதத்தை கொடுத்து ஒரு யாரும் நபியாக்கி இருப்பான். ரசூலாக வேதத்தை கொடுத்து நபிக்கிட்ட வேகம் வராது இல்லப்பா, அவர் நபியாக்கி இப்படி வேதத்தை கொடுத்தாங்கிறான். ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை கொடுத்து ஒரு யாரும் நபியா ஆக்கிவிட்டான் என்று 19வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், காரன்னா தும்மத்தம் வாஹிதா, மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். பாசல்லாஹு நபியின் பஷீன முந்திரி, நபிமார்களை நற்செய்தி கூறி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பி அஞ்சலமாக கிதாப், அவர்களோடு வேதத்தை அனுப்பினான் நபிமார்களுக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க ரசூலுக்கு தான் வேதம் இருக்கு, நபிக்கு வேதம் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தாங்க. எந்த இடத்துல வந்தாலும் சரி நபின்னு அதுதான், ரசூலுக்கு மேல அதுதான். நபி ரசூலுக்கு எந்த வேற கிடையாது. நபி மொத்தம் எத்தனை பேர் அத்தனை பேர் தான் ரசூல். ரசூல் மொத்தம் எத்தனை பேர் அத்தனை பேர் தான் நபி. ஒவ்வொரு நபி ரசூலு, ஒவ்வொரு ரசூலும் நபி. அப்ப நபிக்கு வேதம் வராது, ரசூலுக்கு தான் வரும் என்று வாதிடுவார்களே. ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நம்ம வந்து மறுத்துடலாம். சில பேர் மாற்றி வாதிடுவாங்க, இல்ல நபிக்கு தான் வேதம் வரும், ரசூலுக்கு தான் வேதம் வராது. இதை வச்சு காட்டணும்னு நபின் தான் வேதம் வரும், ரசூல் அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சு வரும் அப்படின்னு வாதிடுவார்களே. ஆனால் ரசூலுக்கு தான் வேதம் நான் தனியா காட்டுவேன், எல்லாரையும் காட்டுவேன். ரசூலுக்கு வேதம் தனி மார்க்கம், நபிக்கு ரசூலுக்கு மார்க்கம் இல்லைன்னா அதுக்கும் காட்டுவேன். நபிக்கு தனி மார்க்கம் இருக்குன்னு காட்டுவேன், ரசூலுக்கும் தனி மார்க்கம் இருக்குன்னு குரான்ல நம்ம சொல்லுவேன். அவங்களை விளங்கிக்கிட்டீங்கன்னா தான் இல்ல நான் நதி நீ நதி கலந்த முடியாது. நபின்னு தான் முதல் கேட்க வேண்டிய கேள்வி வேதம் எங்க, வேதம் இல்லைன்னா போய் சொல்றாங்க. வேதத்தை கொண்டா வேதத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், அவ யாரும் சொல்லிவிடலாம். வேதத்தை கொண்டு அது போட்டாங்கன்னா இவன் நபிய இதான நபி, இவரும் நான் அழகான காட்டவான்னு கண்டுபிடலாம். அப்ப இந்த ஒரு அளவுகளை ஆயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய இலக்கணங்களை பற்றி 2 நாள் 8 நாள் ஓடும். இலக்கணம் தான் நம்ம முக்கியம். அதுக்கப்புறம் சொல்ல வரலாறு இல்லை பாப்பா துதானக்கெல்லாம் அதுக்கடுத்து முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில் இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டு அது நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட உங்களுக்கு அறிவித்தல் இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர சந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்குற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை நீங்கள் விளம்பரங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நீதியாய் 81 அங்கப்பந்தரை சென்னை 2 5211 763 533 0697 521 173